கீதா. இந்த அரிசி கொஞ்சம் கொண்டு வருவியா செல்வா? சரி கீதா வை. ஏய், நான் உன் கிட்டதான் நிக்கேன். அரிசி தானே உமா? நானா தலையில தூக்கி வச்சு செமக்க போறேன். சும்மா போற பைக்கு அதுல தூக்கி வச்சு அந்தால இருக்க போகுது. பைக்ல எடை இருக்கனால தானே தூக்கி செமக்கா. வா, பானை வாங்க போவோம். உமா, நீ இப்பதான் ரேஷன் கடைக்கு போறேன்னு சொல்லியிருக்கா. வேற அவ அரிசி வைக்கின்னு சொன்ன உடனே நீ வாரேங்க. கீதா என்ன நினைப்பா? ஏன் அவளை பைக்ல வச்சு சுத்த ஆசையா இருக்கு. உமா, அரிசி மட்டும்தான். கீதா, அரிசி கொண்டு வை கீதா. உங்க வீட்டு வெளியே வச்சுட்டு போறேன்னா? வெளியே வச்ச நாய் பூனைன்னு ஏதாவது இழுத்து போட்டுற செல்வா. நானும் வரட்டா? என்ன வாய பழக்கா கூட்டு போறியா? வேண்டாம், நம்ம பானை வாங்க போவோம். இல்ல நீ அவளை கூட்டிட்டு போ. வேண்டாம். பரவாயில்ல, ஒன்னு நினைக்க மாட்டே, கூட்டு போ. அவ அவ்வளோ தூரம் தலையில வச்சு கொண்டு வந்திருக்கா பத்தியா? ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சும்மா போற பைக்கு தானே, கூட்டு போ. உண்மையிலே ஒண்ணும் சொல்ல முடியாதுமா. உமா, நான் ஒரு பியாச்சிக்கு சொன்னா நீ உண்மையானு கேக்கா. அப்ப ஆசையில தான் சுத்திட்டு திரிஞ்சிருக்கா என்ன? கீழே இறங்கு. உமா, நீயா இறங்குறியா இல்ல நானா இழுத்து போடட்டா? என்ன சொல்லு? நடந்து போ. பைக்ல சுத்தியனால தானே உனக்கு அவளை தூக்கணும் அரிசியை தூக்கணும்ல ஆசை வருது. நடந்து போ. உமா, அவ எப்பவும்லாம் என் பைக்ல ஏற மாட்டா. இன்னைக்கு ஏதோ கால் வலின்னு தானே வாரேன்னா? நடந்தா தானே கால் வலி வரும். தர தர நீ காலை பிடிச்சி வீடு வர அவளை இழுத்துட்டு போ. உமா, அப்படி அலறிட்டே நடைய கட்டு. கீதா, பைக் பஞ்சர் ஆயிட்டு. நான் நடந்து தான் போறேன். சரி வா செல்வா, அப்ப அப்படியே பேசி பேசி நடக்கும். பாத்தியா சின்ன பொண்ணு, ஒண்ணு இந்த வைக்க போற கொளுத்தணும், இல்லன்னா அவன் காலம் முறிக்கணும். அவளை கொளுத்த முடியாது. பேசாம செல்வாண்ணனுக்கு காலை முறிச்சு போடு. சின்ன பொண்ணு முடியாதுல? அப்ப ஏன் என்கிட்ட கெட்டடக்கா? வா, அரிசி வாங்கிட்டு வருவோம்.